பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. இப்ப பேஷன் ஆயிருச்சு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன் எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கிறோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்க எல்லாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள். அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்ப அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன் எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கிறோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்க எல்லாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள். அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்ப அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது.